இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த சட்டம் வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட வெவ்வேறு தரப்பிலிருந்து பணியாற்றிய அனைவரையும் சிறப்பிக்கிற வகையில், பாராட்டுகிற வகையில், நன்றி சொல்லும் வகையில் அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள் வெற்றிகரமாக இதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் குறித்தாக்குகிறேன். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நாம் அனைவரும் அறிவோம் என்பது சிறப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்கே ஸ்வேதா அவர்கள் சொன்னதைப் போல எந்த ஒன்றையும் ஃபாலோ செய்வதில், அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்து பணியாற்றுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று நாம் சொல்ல முடியும். நம்முடைய மேனாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் அண்ணன் கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய உரையில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு எத்தகையது என்பதை சுட்டிக்காட்டினார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது முதலில் இது பற்றிய கருத்தை என் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் நம்முடைய அண்ணன் கிறிஸ்தாஸ் காந்தியை ஐஏஎஸ் அவர்கள்தான் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போது அவர் ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக இருந்தார். சிறப்பு உட்கூறுகள் திட்டம் என்கிற சொல்லையே முதலில் அவரிடமிருந்து தான் நான் அறிந்து கொண்டேன். இப்படி ஒன்று இருக்கிறது, இதை பற்றி பேசுங்கள் என்று அவரை நான் சந்திக்க சென்றபோது அவருடைய அறையிலே எனக்கு அறிவுரை கூறினார். அவருக்கு அது மறந்திருக்கலாம், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர் சொன்னதைப் போல அவரும் சிவகாமி ஐஏஎஸ் அவர்களும் இந்த நலிவடைந்த பிரிவினர், அவர் சான்றோர் ஆன்றோர் என்று அழைக்கிறார் தலித்துகளை, பழங்குடியினரை. இந்த சான்றோர் ஆன்றோர் என்கிற இந்த சமூக பிரிவினரை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே எப்போதும் கவனமாகவும் துடிப்பாகவும் இருந்து செயல்பட்ட அதிகாரிகள். அதனால் பல நெருக்கடிகளை சந்தித்தார்கள். தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்று ஓய்வு பெறக்கூடிய அளவுக்கான அனைத்து தகுதிகளையும் அவர் பெற்றிருந்தார். இதுபோல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செயல்படுகிறார் என்ற காரணத்தினாலேயே அவர் அந்த நிலையை எட்ட முடியாமல் போய்விட்டது. அதை நான் நன்கு அறிவேன். ஒருமுறை நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை நேரிலே சந்தித்து அண்ணன் அவர்களை பற்றி எடுத்துச் சொன்னோம். அவர் இருக்கிற அதிகாரிகளில் மூத்த அதிகாரி, ஆற்றல் வாய்ந்தவர். ஒரு வாய்ப்பு உங்கள் காலத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை தலைமைச் செயலாளராக நியமிப்பதற்கு உருவாகி இருக்கிறது. அவரை தலைமைச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போய் வேண்டுகோள் விடுத்தோம். அது நடக்கவில்லை. கூடுதல் தலைமைச் செயலாளராக அப்போது அறிவிக்கப்பட்டது. சற்று ஆறுதல் தந்தது என்றாலும் கூட மன நிறைவு இல்லை. முழுமையான தகுதி பெற்றவர், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், நலிந்த சமூகத்தினர் மேம்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர். அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருந்தும் கூட அந்த இடத்தை அவரால் பெற முடியவில்லை. கூடுதல் தலைமைச் செயலாளர் என்கிற நிலையோடு அவர் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது. திராணி உள்ளவராக இருந்தார் என்பதுதான் அதற்கு காரணம். அதுதான் இங்கே சொல்ல விரும்புவது. எளிய மக்களுக்காக, நலிந்த பிரிவினருக்காக செயல்படக்கூடிய திராணி அவரிடத்திலே இருந்தது என்பதுதான்
தகுதி குறைபாடாக மாறிவிட்டது. பொதுவாக அரசியல், அரசு நிர்வாகம் இந்த இரண்டும் எப்படி இயங்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிவோம். 1974 வந்த திட்டம் இந்த திட்டம், சிறப்பு உட்கூறுகள் திட்டம். 78 வந்தது பழங்குடியினருக்கான துணை திட்டம். சட்டமாவதற்கு 50 ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன. அந்த திட்டத்திற்கான சட்டம் உருவாவதற்கு 50 ஆண்டுகள் உருவாகி இருக்கின்றன. இந்த 50 ஆண்டுகள் தாமதத்திற்கு என்ன காரணம்? அரசியலும் அதிகார வர்க்கமும் அவர்களின் அணுகுமுறைகளும் தான் இதற்கு காரணம். ரொம்ப இயல்பாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று. ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டால் அந்த திட்டத்திற்கு சட்டம் இயற்ற வேண்டிய தேவை எழுகிற போது இயல்பாக எந்த உந்துதலும் இல்லாமல், அழுத்தமும் இல்லாமல், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நடைபெற வேண்டிய ஒன்று நடந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கவில்லை. அங்கேதான் அரசியல் இருக்கிறது. அதிகார வர்க்கத்தின் சதி, சூழ்ச்சி, சூது இருக்கிறது. இந்த சூது சூழ்ச்சியை முறியடித்து சட்டப்பூர்வமாக அல்லது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு செயலை பெரும்பாடுபட்டு கருத்து பரப்பல் செய்து இதை சாதிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இதை சாதனையாக இன்றைக்கு நாம் எண்ணி பெருமைப்படுகிறோம். உள்ளபடியே இது இயல்பாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று. நாம் இதை சாதனை என்று கருதக்கூடிய அளவுக்கு இங்கே இடர்கள் இருக்கின்றன, முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டிய நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ரமேஷ்நாதன் போராட வேண்டும், திருமாவளவன் குரல் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் இது சட்டமாகும் என்ற சூழல் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. எளிய மக்களுக்குரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது, எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது. 74ஆம் ஆண்டு இந்த திட்டம் வந்தது. ஷெட்யூல் காஸ்ட் காம்பனன்ட், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், அதான் SCP. அது ஷெட்யூல் காஸ்டுக்கானது. சப் பிளான் என்பது ட்ரைபல் சப் பிளான் என்பது பழங்குடி மக்களுக்கான திட்டம். மக்கள் தொகை அடிப்படையில் இவர்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து இவர்களை மேம்படுத்த வேண்டும். சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் இவர்களை மேம்படுத்த வேண்டும், எம்பவர் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். ஏன் அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு திட்டம் உருவாகிறது? வழக்கமான திட்டங்களின் அடிப்படையில் இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு போய் சேருவதில்லை. ஒரு கிராமத்திற்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று திட்டம் வந்தால் அது ஊர் திருவோடு நின்று விடுகிறது, சேரிக்கு வருவதில்லை. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று திட்டம் வந்தால், நிதி ஒதுக்கீடு செய்தால் அது ஊர் திருவோடு நின்று விடுகிறது, சேரிக்கு வருவதில்லை. இடுகாடு, சுடுகாடு போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது ஊர் தெருவோடு நின்று விடுகிறது. ஒரு ஊரிலே பள்ளிக்கூடம் வருகிறது என்றால் அந்த பள்ளிக்கூட கட்டிடம் ஊர் தெருவில் தான் கட்டப்படும். பேருந்து நிறுத்தம் வருகிறது என்றால் அது ஊர் தெருவிலே தான் பேருந்து நிறுத்தம் வரும். ஒரு வங்கியின் கிளை திறக்கப்படும் என்றால் அது ஊர் தெருவிலே தான் திறக்கப்படும். உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி OHT கட்ட வேண்டும் என்றால் அது ஊர் தெருவிலே கட்டுவார்கள். எனவே பொதுவாக மக்களுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்துகிற போது இந்த எளிய மக்களுக்கு அது போய் சேருவதில்லை என்கிற குறை கண்டறியப்பட்ட நிலையில், அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில், அதற்கான குரல் நாடாளுமன்றத்தில் வலுவாக ஒலித்த நிலையில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள். ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்
ட்ரைபல் சப் பிளான் அதனுடைய கான்செப்ட் இதுதான். இந்த மக்களுக்கு என்று குறிப்பாக அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை ஒதுக்கீடு செய்து கவனத்தை குவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படின்னா எல்லா மாநில அரசுகளும் இறங்கி அதை வேலை செய்யணும். மத்திய அரசு சொல்லிடுச்சு, ஒரு ஸ்கீம் சொல்லிட்டாங்க, ஒரு 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 திட்டத்தை அறிவித்து விட்டார்கள். ஆனால் நடக்காது. 1974 வந்த திட்டம், அறிவிக்கப்பெற்ற திட்டம் நடைமுறைக்கு வராத நிலையில் மீண்டும் அது நாடாளுமன்றத்திலே பேசப்பட்ட சூழலில் மத்திய அரசாங்கம் 2013ஆம் ஆண்டு தான் அரசாங்கமே ஒரு சட்டத்தை, மத்திய அரசாங்கமே ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது. அதுதான் அண்ணன் சொன்னார், திட்டம் வேறு சட்டம் வேறு என்று. திட்டம் என்பது அறிவிக்கப்படுகிற ஒன்று ஒரு அறிவிப்பாகவே நின்றுவிடும். அதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் எப்போது வரும் என்றால் சட்டம் வந்தால்தான் வரும், இல்லை என்றால் அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள். எஸ்சி எஸ்டி கன்சர்ன், இந்த சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தால் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள், பொருட்படுத்த மாட்டார்கள். வெறும் அரசாணையை வைத்துக் கொண்டு, நிர்வாக ஆணையை வைத்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தை உருவாக்குவதற்கு சட்டம் தேவைப்படுகிறது. எனவே இந்திய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தது, நடக்கவில்லை. அங்கேயும் பிரச்சனை. UPA 2 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இரண்டாவது ஆட்சி நிர்வாகத்தின் போது பதவி உயர்வில் இடஒதுக்கீடு சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு மசோதா தயாராகி அதை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது நான் MP. காங்கிரஸ் அரசுதான் அந்த மசோதாவை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் அந்த அவையிலேயே அதை பறித்து கிழித்து எறிந்தார்கள். அன்றைக்கு 5-6 முறை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. சோனியா காந்தி அம்மையார் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படியாவது மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நாங்கள் எல்லாம் அந்த அம்மையாரிடத்திலே போய் சொல்லி, நீங்கள் இதில் ஆர்வம் காட்டினால் ஒழிய இதை அறிமுகப்படுத்த முடியாது, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதாவது சட்டமாக்குவதற்கு நீங்கள் தான் இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினோம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயபால் ரெட்டி என்கிற மூத்த தலைவர் சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்டு பேசினார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கருப்பாடுகள் இருக்கின்றன, இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது, தடுத்தாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த சட்டத்தை பறித்து கொண்டு ஓடியது உட்பட இது திட்டமிட்டு நடந்த ஒன்று. வெளிப்படையாக பேசினார். அந்த அம்மையார் மாலை 5 மணி வரையில் இருந்து 5-6 முறை மக்களவை ஒத்திவைக்க பெற்றும் அவர் எடுத்த முயற்சியும் தோற்று போனது. அந்த சட்டத்தை அன்றைக்கு அறிமுகப்படுத்தவே முடியவில்லை, அது நடைமுறைக்கு வரவில்லை, நிறைவேற்ற முடியவில்லை. அரசியல் களத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் அந்த திட்டம், காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் அந்த மசோதா. ஆனாலும் கூட அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை என்பதுதான் சூழல். இன்றைய வரையிலும் பதவி உயர்வுக்கான சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை. பிறகு மாநில அரசு நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதற்கான அதிகாரம், ஏன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால மாநில அரசு கொண்டு வரலாம். இப்போ மாநில அரசு கொண்டு வரணும், மாநில அரசுக்கு அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த இடத்தில் தான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பணி மகத்தானது என்பதை இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாம அரசியல் அண்ணனே பிரச்சனைக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ கீழே இறங்கினா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இதுக்குள்ள 100% கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தேசிய அளவிலே கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பணியை இன்றைக்கு
சொல்லப்படுகிற இந்த எஸ்சிபி டிஎஸ்பி சமூக கூட்டமைப்பு, தேசிய கூட்டமைப்பு தேசிய அளவில் இதற்கான விவாதங்களை நடத்தியது, விழிப்புணர்வை உருவாக்கியது. நம்முடைய மதிப்பிற்குரிய லக்ஷ்மையா அவர்கள் சிடிஎஸ் என்கிற ஒரு அமைப்பை வைத்து அங்கே தெலுங்கானாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் எடுத்த முன்முயற்சி அங்கே ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு முன்பே சட்டமாக்க முடிந்தது, சட்டத்தை கொண்டு வர முடிந்தது. அவர் ஒரு NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி. அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள், பால் திவாகர் அவர்கள், பீனா பள்ளிப்பால் அவர்கள், இந்த புத்தகத்திலே அதையெல்லாம் யார் யார் என்னென்ன முயற்சிகளை எடுத்தார்கள் என்கிற பதிவு இருக்கிறது. இவர்களெல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் விளைவாகத்தான் நாங்களும் அதில் எங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தினோம். ஃபுட்பால் விளையாடும் போது ஒரு டீம் 10 பேர், அது 7 பேரா 8 பேரா, அது விளையாட்டு தெரியல. ஆளாளுக்கு அந்த கோல் போடக்கூடிய இடத்தை நோக்கி பந்து அடிச்சுட்டே போவாங்க. கடைசியா ஒருத்தர் கிட்ட நின்று அடிச்சு கோல் போட்டுருவாங்க. அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கடைசியா நாங்கள் அடிச்சு ஏற்கனவே அந்த பந்து பலரால் உதைக்கப்பெற்று இலக்கை நோக்கி கொண்டு வரப்பட்டது. எல்லோராலும் அது செய்யப்பட்டது என்பதுதான். திருமாவளவன் மட்டும் அதற்கு பொறுப்பல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அதற்கு பொறுப்பல்ல. தனிப்பட்ட முறையிலே சிந்தனை செல்வன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை இங்கே பதிவு செய்தார். எல்லோரையும் போய் சந்தித்தது, அதற்கான முயற்சிகளை எடுத்தது. ஆனால் இந்த எல்லா நடவடிக்கைகளிலும் ரமேஷ்நாதன் அவர்களின் பங்களிப்பு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு டீம் லீடர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டார். இப்படி நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இது போன்ற சின்ன சின்ன சாதனை, இது ஒரு சின்ன சாதனை தான். இது அரசாங்கமே செய்திருக்க வேண்டியது. இதுக்கு நம்ம பெரிய போராட்டம் நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அவங்களுக்கான ஒரு கடமை. ஆனால் செய்ய மாட்டார்கள். இதுதான், இது யாரையும் நம்ம குறிப்பிட்டு ஒரு கட்சியை அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவர் அப்படிங்கிறது இல்லை. இதுதான் யதார்த்தமான சமூக சூழல். இப்போ 16(4)A ஒரு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு வரோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை இருந்துச்சு. அதன் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வந்தது. அதை எதிர்த்து யாரோ ஒருத்தர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு வந்து, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதெல்லாம் தப்பு, ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து அவ்வளோ பேரையும் கீழே இறக்கலான்ட்டான். ஒரு பெரிய பாதிப்பு. இதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அரசமைப்பு சட்டத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. அதுதான் 16(4)A, ஆர்டிகிள் 16(4)A. மாநில அரசுகள் விரும்பினால் பதவி உயர்வுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொள்ள முடியும், அவர்களை பாதுகாக்க முடியும். அதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கிறோம். இப்போ நாளை கூட அது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் போகுது. முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். தலைமைச் செயலாளர்கிட்ட பல முறை உட்காந்து பேசியிருக்கிறோம். நிதி செயலாளர்கிட்டையும் பேசணும். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, 3 பேர் தான் அது முக்கியமானவங்க: தலைமைச் செயலாளர், ஆதிராவிட நலத்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர். மசோதா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இவர் ஒரு மாடல் டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுத்தாரு. நாங்கள் கொண்டு போய் சிஎம் கொடுத்தோம். அப்புறம் சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் பேசினார். அதுக்கப்புறம் போய் திருப்பி சிஎஸ்ஐ பார்த்து பேசணும். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள். அவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அது சட்டமாக ஆச்சு. இப்போ 16(4)A. இப்போ போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் சிஎஸ்டி உட்காந்து ஒரு மணி நேரம் மேலே பேசிட்டு வந்தோம். இந்த 16(4)Aங்கிறது ரொம்ப முக்கியமானது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக பேசிட்டு வந்தோம். வரக்கூடிய பட்ஜெட், அந்த கூட்டத்தொடரில் இது வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சட்டம் உருவான பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே குறிப்பாக இந்த வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம், அதிலே அண்ணன் கிருஷ்ணதாஸ் காந்தி போன்றவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அதை பற்றி ஒரு சென்சிட்டைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறது. இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், அந்த மக்கள் இயக்கங்கள் போய் அதிகாரிகிட்ட வலியுறுத்தணும். வலியுறுத்தினால் மட்டும்தான் நடக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏதோ பாண்டையா ஏதோ ஒரு ஊரில் கலவரம், பெரிய கலவரம். நம்ம
பகண்டையில் வந்து இரவெல்லாம் பூந்து அடித்து கல்லால் கட்டிலாம் எடுத்து வீடுகளில் பூந்து சொத்துக்கெல்லாம் சூறையாடிட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு எஸ்பியை பார்த்தோம், அப்புறம் கலெக்டரை பார்த்தோம். கலெக்டர் இப்போ வந்து அதுல்யா மிஸ்ரான்னு நினைக்கிறேன், விழுப்புரம் கலெக்டர் அதுல்யா மிஸ்ரா. அவர்கிட்ட இந்த சட்டத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம், அவர் அப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டார். என்னது எஸ்சி/எஸ்டி ஆக்ட்னா என்னது? அதுதான் அண்ணன் கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள், அதிகாரிகளே இதை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், அதிகாரிகளுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி நடத்த வேண்டும். அவர் எடுத்த முன்முயற்சி. அதிகாரிகளுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் வேணும். இந்த எஸ்சி/எஸ்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, இது மாதிரி பாதிக்கப்பட்ட வந்தால் அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும், இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும். 1989 வந்து நினைக்கிறேன், 89. அதுக்கு விதிகள் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆச்சு. 1995 96 95 கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. 95 விதிகள் வந்தும் நடைமுறைப்படுத்தப்படலை. ஆக்ட் வேற, ரூல்ஸ் வேற. ஆக்ட் வந்துருச்சு, அப்புறம் ரூல்ஸ் வரும். பியூரோக்ராட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா சட்டம் உடனே நடைமுறைக்கு வந்துடாது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் போராடணும். அந்த போராட்டங்களை மக்கள் இயக்கங்களால் தான் நடத்த முடியும், அரசியல் கட்சிகளால் தான் நடத்த முடியும். அப்பதான் அது ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். அறிவார்ந்த தளத்தில் இது போன்ற அமைப்புகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு உந்துதலை தரும். ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தை மக்கள் இயக்கங்களால், அரசியல் கட்சிகளால் மட்டுமே தர முடியும். அப்ப அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ரோல் முக்கியமானதாக மாறுகிறது. இன்றைக்கும் 10% கூட வன்கொடுமையில் தடுப்பு சட்டம் நடைமுறையில் இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் இன்னமும் வந்து அட்ராசிட்டிஸ் எல்லாம் இந்தியா முழுக்க பெருகுகிறது. ஏன்னா இந்தியா முழுக்க என்ன ஒரு பொது உளவியல் உருவாயிருச்சுன்னா, அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பயன்படுத்துறதே தவறா மிஸ்யூஸ் பண்றாங்க, பொய்யா வந்து வழக்கு கொடுக்குறாங்க. அது அவன் பிசிஆர்ங்கிறான். பிசிஆர்லாம் இல்லை. இப்போ அது வந்து 1955 வந்த ஆக்ட் பிசிஆர்ங்கிறது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். அது இப்போ கிடையாது. அதாவது இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்துறது இல்லை. இந்த பிஓஏ ஆக்டுங்கிறது தான், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டுங்கிறது தான் இப்போ எஸ்சி/எஸ்டி மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம். அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த போலீஸ் அஃபிஷியல்ஸ், யாராவது எஸ்சி/எஸ்டி தரப்பில் வழக்கு புகார் கொடுத்தாங்கன்னா கேஸ் போடக்கூடாது. அதை முடிஞ்ச வரலும் பேசி விசாரித்து சமரசம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. இல்லைன்னா கவுண்டர் கேஸ் போடுங்க. இவன் புகார் கொடுத்தான்னா அவன் மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்க, இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்க. இதெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டம். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதுதான் காமன் சைக்காலஜி அக்ராஸ் த கண்ட்ரி. இது சாதி உளவியல். இது வந்து ஒரு காஸ்ட் சைக். தலித்துகள் பாதிக்கப்பட்டால் புகார் கொடுத்தால் புகாரை ஏற்றுக்கொள்வதில்லை. இது இந்தியா முழுக்க இருக்கு. அழுத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டால், எஃப்ஐஆர் போடும் நிலை வந்தால், புகார் கொடுத்தவர்கள் மீதும் வழக்கு போட வேண்டும். கவுண்டர் போட்டால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும். டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், அவங்க வந்து அக்ரஸார் மேலேயும், யார் சப்ரஸ் பண்ணாங்களோ, யார் குற்றத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே மட்டும் இல்லாமல் புகார் கொடுக்குற விக்டிம்ஸ் மேலேயும் கேஸ் போடணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இங்கே இருக்கிறது. அதுக்கு நாம போராட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சிக்கல்களை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் களத்திலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு. சட்டம் வந்ததுனாலேயே நாம் உடனே மேம்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது இல்லை. 74 வந்ததுக்கு 50 வருஷம். இதில் பிறந்த எத்தனையோ 2 தலைமுறை வந்து இந்த திட்டத்தால் பயன்பெறாமலே போயிட்டான். சில பேர் காலமாக இருப்பான். இப்போ புதுசாக பிறந்தவங்களுக்கு தான் இது, இனிமேல் பிறக்க போகிறவங்களுக்கு தான். ஆனால் எந்த மாநிலத்திலுமே எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானாவில் மட்டும்தான், ஆந்திராவோட சட்டம் வந்துச்சு, கர்நாடகாவோட சட்டம் வந்துச்சு, ராஜஸ்தானில் சட்டம் வந்துச்சு. எல்லா மாநிலங்களிலும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த கூட்டமைப்பு இன்னும் போராட வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் சாதிச்சிருந்தா விட்டவில்லை. ஏன்னா உங்களுக்கு அக்ராஸ் த கண்ட்ரி ஒரு நெட்வொர்க் இருக்கு.
என்சிடிஹெச்ஆர் மாதிரி ஹெச்ஆர்எஃப் பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க, சசி மாதிரியான அமைப்பு. இந்த கூட்டமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புடைய வேலை எங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இந்த சட்டம் இன்னும் வரவில்லையோ அந்த மாநிலங்களிலும் இது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அதன் பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதுதான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை இருக்குது, நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை இருக்கிறது. வெளியில நின்று என்னதான் கத்தினாலும் கூட அது எடுபடாது. சிந்தனை செல்வன் அவர்கள் அதைத்தான் இங்கே விவரித்து சொன்னார். நாம் ஒரு தனி அடையாளத்தோடு அங்கே போய் நிற்கும் போது அந்த குரலுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. நாமும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற போது அங்கே கவனிக்கப்படுகிறது. என்ன 4 எம்எல்ஏ 2 எம்பி அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக நம்முடைய தோழர்கள் குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இங்கே இருக்கிறது. 2 அணுகுமுறை தான். ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இணங்கி இயைந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது. 2வது, முற்றாக எதிர்த்து நின்று போராடி கொண்டிருப்பது. நம்மகிட்ட பெரும்பாலும் உடனே எதிர்ப்பு மனோநிலை தான் நமக்கு வரும். அதை நம்ம வீரம் போர்க்குணம்னு எடுத்துக்கிறோம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸிங்கிறது தேர்தலில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நாம் கோரிக்கைகளை முன்வைப்பது. ஆனால் இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் இன்டலெக்சுவலாக டாமினேட் பண்ணுறது யாருன்னா பியூரோக்ராட்ஸ் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியாக இருந்தாலும் கூட அவங்க தான் எல்லாவற்றையுமே வரையறுக்கக்கூடியவர்கள். ஒரு சட்டம் வரணும், இந்த மாதிரி சட்டம் வரணும்னா ஒரு எம்எல்ஏ வேறு சட்டம் எழுத முடியாது. அதுக்குன்னு இருக்கிற டீம் இன்டலெக்சுவல்ஸ் தான் எழுத முடியும், பியூரோக்ராட்ஸ் தான் எழுத முடியும். இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு, சட்டத்தை ஒரு எம்எல்ஏ போய் நீங்கள் நல்லா உட்காந்து எழுத முடியுமா? எழுத முடியாது. ஒரு டிராஃப்ட் போடலாம் அவ்வளோதானே தவிர அது ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தடாலஜி. ஒரு கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட்டை எப்படி அதை கொண்டுட்டு வரணும், அதை எப்படி கெசட்டை அறிவிப்பு செய்யணும், இதை எல்லாமே பியூரோக்ராட்ஸ் தான் பண்ண முடியும். முதலமைச்சராக ஒருத்தர் உட்கார்ந்தா கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அதிகாரிகள் தான், அதிகார வர்க்கம் தான் இருக்கு. அந்த அதிகாரிகள்கிட்ட இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லையா? அப்போ எஸ்சி எஸ்டி பிரச்சனை தூக்கி வச்சுக்குவாங்க, மைனாரிட்டிஸ் பிடிக்கலன்னா மைனாரிட்டிஸ் பிரச்சனை தூக்கி வச்சுக்குவாங்க. அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டை போடுவாங்க. அது வெளிப்படையாக தெரியும். அதுதான் அவங்களுடைய ஒரு கெட்டிக்காரத்தனம். அதிகாரிகள் நேரடியாக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பேசும்போதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான பதிலை தான் சொல்லுவாங்க, ஆனால் வேலை நடக்காது. வேலையை வாங்க வேண்டும், அதுதான். அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களையும் அந்த உளவியல் உள்ளவர்களையும் இதை செய்ய வைக்க வேண்டும் என்கிற அந்த புள்ளி இருக்கிறதே, அந்த புள்ளியோடு தொடர்புடைய ஒன்றுதான் நாம் விவாதிக்கக்கூடிய கருத்து. இது எப்படி ஒரு அதிகார வர்க்கத்தை செயல்பட வைப்பது, எப்படி புஷ் பண்ணுறது, அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி. இப்போ நாம் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்போ தான் அங்கே கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம், நான் இன்னமும் கொடியேற்றுறதுல நமக்கு பிரச்சனை இருக்குது. அவ்வளோ எளிதாக நம்மளால் ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டாக சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கிக்கலாம், வேற எங்கேயும் வேற எந்த இடத்தையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை காட்டுவாங்க.
அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இது போதாது என்கிற போதாமையை இது காட்டுகிறது. அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் இந்த சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும். ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை. தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. சனாதன தர்மம் தான், வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதை விளக்கி பேச மணிக்கணக்கில் நீளும். அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும். அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும். அரசியல் சக்தியாக வலிமை பெறுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த களத்தில் நின்று போராடுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நேற்று ஒரு மூத்த தலைவர் என்னோடு தனிமையிலே பேசும்பொழுது சொல்லிக்கொண்டே வந்தார், உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், அது கூட நான் பெருசாக பார்க்கல, நீங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு. இன்றைக்கு 4 எம்எல்ஏ, 2 எம்பி, ஒரு தனித்த அடையாளத்தோடு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது, இதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகள், திறமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட, அதாவது பேச்சு திறன், எழுத்து திறன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த 25 வருஷமா தேர்தல் களத்தில் எவ்வளவு நெருக்கடிகள், இடர்கள், அவதூறுகள், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு இருக்கிற சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் தான். இது எதற்காக அவர் சொன்னார் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நீங்கள் வளர வேண்டும், வளருவீர்கள் என்று அவர் வாழ்த்தினார். இதை உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு காரணம், நாம் எப்போதும் விரக்தி அடைந்து விடக்கூடாது. இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தொடர்ந்து போராட வேண்டும். அந்த ரமேஷ்நாதன் அதை நான் பார்க்குறேன். அவர் எந்த இடத்திலும் பதற்றப்பட மாட்டார். செய்ய வேண்டிய வேலை இன்னும் அந்த வேலைக்காக மட்டும் கவனம் குவிப்பார். யாரெல்லாம் பார்க்கணுமோ, யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. இப்போ இந்த தலித் பந்து பற்றி சொன்னாங்க. தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் கேசி ராவ் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சி அழைச்சிருந்தார். அவர் டிஆர்எஸ்ங்கிறத பிஆர்எஸ்ஸாக மாற்றினார். பாரத் கட்சி, அது தெலுங்கானாங்கிறத அகில இந்திய கட்சியாக மாற்றினார். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தார், நானும் போயிருந்தேன். 2 பேர் தான் அவர் வெளியிலிருந்து அழைச்சிருந்தார். ஒருத்தர் தேவகவுடா பையன் குமாரசாமி கவுடா, அடுத்து தமிழ்நாட்டில் இருந்து நான். 2 பேர் தான் அந்த அவங்களுடைய மையக்குழு கூட்டத்தில் கலந்துட்டோம். அதை முடிச்சுட்டு, வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷுவல் காட்டணும், ஒரு எங்களுடைய ஸ்கீமை பற்றி உங்களை காட்டணும், அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவர் வீட்டில் இருந்த மினி தியேட்டருக்குள்ளே அதை போட்டு காட்டினார். தலித் பந்த் ஸ்கீம் பற்றி. இதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், அதிர்ச்சியும் அடைந்தேன். அப்படி ஒரு ஸ்கீம் அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது, அதை எப்படி மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒரு காரணம். இந்த சட்டம் இருந்ததுனால தான் தலித் பந்த் என்கிற ஒரு ஸ்கீம் அங்கே கொண்டு வர முடியுது. இந்த சட்டம் இருந்ததுனால தான். இனி சட்டம் வந்துவிட்ட நிலையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. போராடுவதற்கான களம் உருவாகி இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்வது, சட்டம் இருந்தால் தானே முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் முழுமையாக கிணறை தாண்டவில்லை, அரை கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக
கூடி பேசுவோம், விவாதிப்போம், அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம். அந்த சட்டத்தில் உள்ள குறைகள் இருந்தால் அதையும் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஒரு நெருக்கமான இணக்கமான உறவு இருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளால் முடிந்த அளவுக்கு அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும். அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும், எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரின் சார்பாக அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை பாராட்டி அவருக்கு ஒரு ஆடை போர்த்து சிறப்பிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.